அவங்கள நம்ப வச்சு அந்த வீட்டுல உள்ள பொம்பளாக்கள் ஆம்பளாக்கள் எல்லாருக்குமே மயக்க மருந்த தெளிச்சு மயக்கமாக்கிட்டு அவங்களோட வீட்டுல இருந்து ஏதோ படம் பார்க்கிற மாதிரி இருக்கா இல்லையா? உண்மையா நடந்ததுடாப்பா. நேத்து நடந்தது 12 பவுனுக்கும் அதிகமா இருக்கு. சோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்துல கட்டைக்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற வளாக பகுதியில பாத்தீங்கன்னா ஜேசு கிறிஸ்துவினுடைய உருவ சிலையில காலில் விரல்ல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிருக்கு. சோ கிட்டத்தட்ட 3 மணி தியாலயத்துக்கும் அதிகமா அந்த காலில் வந்து தண்ணி வடிஞ்சிருக்கு. சோ மழையெல்லாம் இல்ல, ஒரு வெயில் அடிச்ச ஒரு நேரத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து மழை அந்த சிலையில வந்து அந்த தண்ணி ஏதாவது மழை பெஞ்சு தங்கி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல. எதுவுமே அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்படி தண்ணி வடிஞ்சிருக்கு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து அந்த இடத்துல கூடி அதை பார்த்து ஆச்சரியமாக பார்த்து அதிசயமாக பார்த்து அந்த காலால வடிஞ்ச தண்ணியை அவங்கள்ட்ட இருக்கிற போத்தல் என்னென்ன பாத்திரங்கள் இருக்கோ கிடைச்சது எல்லாத்துலயுமே அந்த தண்ணியை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன் காவல்துறையினர் இராணுவத்தினர் இவங்கெல்லாம் வந்து இந்த தண்ணியை பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க. சோ இதை பாக்குற நீங்க இது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லண்டா இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய தவறான பாதைகள்ல வந்து மக்கள் போறாங்க, பாவங்கள் செய்யறாங்க, நிறைய அட்டூழியங்கள் நடக்குது, எவ்வளவோ மோசமான யுத்தங்கள் எவ்வளவோ நடக்குது. சோ அதுக்கு ஒரு மோசமான ஒரு அறிகுறியாக இதை பார்க்கலாமா, இல்லாட்டி இது ஒரு நல்ல விஷயமா? இது சம்பந்தப்பட்ட விளக்கம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நடந்த விஷயத்தை நாங்க சொல்றோம், இது உண்மையான விஷயம், இன்றைக்கு நடந்த விஷயமா. சோ அந்த ஜேசு கிறிஸ்துவனுடைய சிலையில இருந்து கால் பகுதியில இருந்து விரலால பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சிருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் இல்ல, கிட்டத்தட்ட 3-4 மணி தியாலயத்துக்கு மேலதிகமா அந்த தண்ணி வடிஞ்சிருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அதை சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. என்னடா அதுவும் யாழ்ப்பாணத்துலதான் சுன்னாகத்துல நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய மின்கலம் இருக்குது அவங்களோட வீட்டை, அதை திருத்துறதுக்காக நாங்க 2-3 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை போயிருக்காங்க. அவங்கள நம்ப வச்சு அந்த வீட்டுல உள்ள பொம்பளாக்கள் ஆம்பளாக்கள் எல்லாருக்குமே மயக்க மருந்த தெளிச்சு மயக்கமாக்கிட்டு அவங்களோட வீட்டுல இருந்து ஏதோ படம் பார்க்கிற மாதிரி இருக்கா இல்லையா? உண்மையா நடந்ததுடாப்பா. நேத்து நடந்தது. சோ அவங்களோட வீட்டை பாத்தீங்கன்னா அந்த கையில காலில கழுத்துல இருந்த நகைகள் வீட்டுல இருந்த நகைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 12 பவுனுக்கும் அதிகமா இருக்கு. சோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க வாழ்ற சமுதாயத்துல ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா கூட அடிக்கிறதுக்கு கொலை செய்யறதுக்கு மோசமான ஆட்கள் இருக்காங்க. சோ யோசிச்சு பாருங்க, ஒரு பட்ட பகல்ல ஒரு வீட்டுள்ளுக்கு புகுந்து கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க. அதுவும் மயக்கம் இருந்து ஏதோ இந்த படம் பாக்குற மாதிரி இருக்கா இல்லையா? பயமே இல்லாம செய்யறானுங்கள்றாப்பா. இப்ப இதை வந்து நாங்க ஒரு செய்தியாக கதைச்சிட்டு போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த வீட்டை ஒரு சிசிடிவி இருந்திருந்தா கட்டாயம் அது யார் அப்படின்ற எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப சிசிடிவி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா இருந்திருந்தா கட்டாயம் அது யார் அப்படின்ற புகைப்படம் எல்லாம் வெளியாகி இருக்கு. அப்ப சிசிடிவி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்ப கட்டாயம் இது யாருன்னே தெரியாத வெளியாக்களா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களோட வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு சொந்தக்காராலோ நண்பரோ தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா அவங்களோட வீட்டுக்கு அடிக்கடி வர்றவங்களோ யாரோ ஒருத்தவங்க தான் இந்த ஐடியாவை இந்த தகவலை சொல்லி இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு வீட்டை சிசிடிவி இருந்தா கட்டாயம் உள்ள போயிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த வீட்டை பயப்படாம உள்ளுக்கு போய் மயக்க மருந்த தெளிச்சு அதுவும் சூரிய மின்கலம் திருத்த வந்திருக்க மட்டும் போய் சொல்லி ஏமாத்தி 12 பவுனுக்கும் அதிகமான நகையை ஒருத்தன் கொள்ளையடிச்சிருக்காண்டா இந்த தகவலை யாரோ ஒருத்தன் கொடுத்திருக்கணும். அப்ப அதனாலதான் சரியா திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. எப்படி ஒரு செயல் பாருங்க. சோ இந்த செயலை நாங்க பார்த்துட்டு கடந்து போக கூடாது. நாளைக்கு உங்களோட வீட்டையோ எந்த வீட்டையோ நடக்கலாம். எந்த வீட்டை நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா? என்னட்ட அவ்வளவு நகைகள் இல்ல, உங்களோட வீட்டை நடக்கலாம். அப்ப அதனால கவனமாக இருங்க மக்களே. எவ்வளவு மோசமான சம்பவங்கள் தான் நடக்குது. ஆனா இதெல்லாம் ஒரு பொய்யான செய்தி இல்ல, உண்மையாக நடந்த விஷயம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கு. சோ நீங்க ஆசையாக நகைகளை வாங்கலாம், ஆசையா போட்டுக்கொண்டு போகலாம், தவறு இல்லை. ஆனா பாதுகாப்பா இருங்க. கட்டாயம் உங்களோட வீட்டை நிறைய காசு இருக்குது பணம் இருக்குதுண்டா ஒரு சிசிடிவி கட்டாயம் வச்சிருங்க. சரியான இதெல்லாம் பார்க்கும்போது வச்சாண்டா ஆப்புன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த ஜேசு கிறிஸ்துவனுடைய சிலையில இருந்து இந்த தண்ணி வடிஞ்சிருக்கு, காலில இருந்து அந்த விரல் பகுதியில இருந்து தண்ணி வடிஞ்சிருக்கு. அப்ப இந்த விஷயத்த பாக்குற நீங்க இதை நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இது வந்து சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? இல்லைண்டா இது உண்மையாவே ஒரு இறைவனினுடைய செயலா? இல்லைண்டா மக்கள் வந்து நிறைய தவறான பாதைகள்ல தவறான எண்ணங்கள் தவறான விஷயங்களை செய்யறாங்க. எவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது, எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு மோசமான பாவமான செயல் எல்லாம் மக்கள் செய்யறாங்க. ஏன் நீங்களே செய்வீங்க, நானே செய்யலாம்னு செய்யறேன் தான். அப்ப அதனால கட்டாயம் இது வந்து ஒரு சாத்தாண்ட செயலா இருக்குமா, இல்லண்டா ஒரு கடவுளினுடைய ஒரு செயலா இருக்குமா? இல்லைன்னா ரெண்டுமே இல்லை, இயற்கையினுடைய ஏதோ ஒரு சயின்ஸ் ரீதியா ஒரு விஞ்ஞான ரீதியா ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால ஏற்பட்டிருக்கலாமா?
இல்லடா வேற ஏதோ ஒரு காரணமா இருக்கலாமா? ஏன்னா இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கு தெரியா. ஆனா நடந்த விஷயம் உண்மை. இன்றைக்கு கட்டைக்காடுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. 3 மணித்தியாலயத்துக்கும் அதிகமா அந்த ஜேசு கிறிஸ்துவனுடைய சிலையில கால் பகுதியில விரல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சிருக்குது. அந்த மக்கள் எல்லாம் கூடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டமா அதுல கூடி நிறைய பேர் கூடிட்டாங்க. அதை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அந்த காலால வடிகிற தண்ணியை எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. அப்ப உண்மையாவே அந்த காலில் வடிகிற தண்ணியை எடுத்துக்கொண்டு போனா அது ஒரு ஆசீர்வாதம் இல்லைண்டா? அது ஒரு இதை எப்படி எடுத்துக்கொள்றது? அதுல விளப்பங்களுக்கு தெரியா. அப்ப அதனால பாக்குற நீங்க சொல்லுங்க. இதையும் விட பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டுல அரசியல்ல அனுரைக்கும் மஹிந்த ராஜபக்ச டீமுக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அடுத்து நாமல் ராஜபக்ச அவங்களதான் கைது செய்ய போறாங்க, எல்லாமே தயாராயிருச்சு அப்படின்ற ஒரு செய்தி பரவலா இருக்குது. கைது செய்யறது முக்கியம் இல்லையா, தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். இப்ப நாமல் ராஜபக்ச அவங்களோட தம்பிய கைது செய்தீங்க, ஆனா அதுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கல, ஆதாரங்கள் எல்லாம் போதாதுன்னு சொல்றாங்க. ஆனா தண்டனையை பெற்றுக் கொடுக்கறா கைது செய்யுங்க. இன்னொரு விஷயத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறேன்டா, இந்த உங்களுக்கு தெரியும் பாம் பிளாஸ்ட், குண்டு வெடிச்சது இலங்கை நாட்டுல நிறைய தேவாலயங்கள்ல நிறைய நட்சத்திர விடுதிகள்ல குண்டு வெடிச்சது. அப்ப அதனுடைய விசாரணைகள் எல்லாம் நாங்க தொடங்குவோம், அதெல்லாம் செய்வோம் அப்படி இப்படின்னு எல்லாம் தேர்தல் காலங்கள்ல சும்மா நெருப்பு மாதிரி கதைச்சார் ஜனாதிபதி. ஆனா அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே ஐயா, சத்தம் இல்லாம இருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது எங்களுக்கு தெரியுது. எல்லாம் நடந்து கொண்டிருக்குது, நல்லா போய் கொண்டிருக்குது, கூடிய சீக்கிரத்துல சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி சும்மா தெரிக்க விட்டுருக்கே. மக்களினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு சும்மா கோடி கணக்கில் வழங்குற மாதிரி சும்மா மழையா பொழிகிறாங்க, அன்பு மலை. ஏன் அப்படின்னா அவர் செய்யற திட்டங்கள், அவருடைய செயல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அதிகமான ஆதரவு, கிட்டத்தட்ட 170% ஆதரவு அப்படின்றது திட்ட தெளிவா தெரியுது. சிட்டி பிராண்டிங், அதாவது ஒவ்வொரு நகரங்களும் ஒரு பிராண்டிங் மாதிரிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றது முக்கியம் இல்ல, நீங்க சொல்றதுல பாதி விஷயத்த செஞ்சாலே போதுமையா. ஒரு 10 வருஷத்துக்கு உங்களோட ஆட்சிதான் பாப்பம் என்ன நடக்குது அப்படின்றது. மக்களுக்கு நல்லதை செய்யுங்க, நல்லதையே செய்யுங்க அப்படின்றதான் எங்களால சொல்ல முடியும். நீங்க பாக்குற மக்கள், நீங்க என்ன உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி மக்கள்.